ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான சர்வம் மாயா அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் ஹாரர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, கேரளால பூஜைகள்லாம் பண்ணக்கூடிய நம்பூதிரி ஃபேமிலியை சார்ந்தவர் தாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஊர்ல ஐயருங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான குடும்பத்தை சார்ந்தவர் தாங்க நம்ம ஹீரோ. ஐயருங்க அப்படின்னாலே கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள், பூஜை பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. பேர்பட்ட ஒரு குடும்பத்தில இருந்து வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கடவுள் நம்பிக்கை சுத்தமாவே இல்லைங்க. அதனால குடும்பத்துல ஹீரோ மட்டும் அவருடைய ட்ராக்கை மாத்திக்கிட்டு பெரிய கிட்டாரிஸ்ட் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து அவருடைய டீம் ஒரு ட்ரிப்புக்கு போயிருவாங்க. அப்ப இவரு மட்டும் வேலை இல்லாம இருப்பாரு. செலவுக்கு கையில காசே இருக்காது. வீட்டுல கேட்கறதுக்கும் ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும். அதனால அவருக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் இந்த பூஜை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. இவரோட 19 வயசு வரைக்குமே வேதங்கள் மந்திரங்கள்லாம் ப்ராப்பரா தான் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அதை ரீகால் பண்ணிட்டு பூஜையில இறங்க ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. ஆரம்பத்துல இவர் கல்லா கட்டிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. ஒரு நாள் 12வது படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவர்கிட்ட உதவி கேட்கறாங்க. ஆனா இவருக்கு பேய் எல்லாம் ஓட்ட தெரியாதுங்க. ஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி நீ இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா விருப்பமே இல்லாம தான் இதை பண்றாரு. பேய் ஓட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரோட வீட்டுல நடக்கக்கூடிய அமானுஷமான சம்பவங்கள், அதை தொடர்ந்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் மொத்த படமே. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனல்ல நீங்க விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி இருக்கு. சோ அதுல நீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸ், பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே டீடைல்டா அனுப்புங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஜென்யூனான விஷயங்களை மட்டுமே நம்ம ப்ரோமோட் பண்ணலாம்னு இருக்கிறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இடத்துல மியூசிக் கான்செர்ட் நடந்துட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த கான்செர்ட்ல தான் கைஸ் நம்ம ஹீரோ கிட்டாரிஸ்டா இருந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவோட பேரே பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பேருங்க, பிரபு இந்து அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் ஷார்ட்டா நம்ம ஹீரோவை இந்துன்னு தான் கூப்பிடுவாங்க. இது வரைக்கும் ஹீரோவை நேர்ல பார்க்காதவங்க பேரை கேள்விப்பட்டா இந்து அப்படின்றது ஒரு பொண்ணு பேரு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டீம் இருக்காங்க இல்லையா, இந்த டீம் மேல ஒரு நபர் இன்வெஸ்ட் பண்ணி யூரோப் கண்ட்ரில ஒரு கான்செர்ட்டுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க. சோ இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே பாஸ்போர்ட், விசா அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த கான்செர்ட் நடந்துட்டு இருக்கும் போதே பாஸ்போர்ட், விசா எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் விஷயம் தெரிய வருது, இந்த டீம்ல ஒரு நபருக்கு மட்டும் பாஸ்போர்ட், விசா வரல அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கடைசி நேரத்தில் அந்த இன்வெஸ்டருக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால ஒரு ஆளை தூக்க வேண்டியதா போச்சு. அதனால ஒரு ஆளுக்கு மட்டும் பாஸ்போர்ட், விசா எதுவுமே வந்திருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி யாருக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களுடைய பேரா செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோக்கு தாங்க பாஸ்போர்ட், விசா வரவே இல்லை. யூரோப் கண்ட்ரில போயிட்டு கான்செர்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. ஆனா கடைசியில நம்ம ஹீரோக்கே இந்த பாஸ்போர்ட், விசா வராம போயிருது. இது எப்படி ஹீரோ கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு இந்த லீடர் ரொம்பவே தயங்குறாரு. இப்போ அந்த கான்செர்ட் முடிச்சுட்டு எல்லாருமே பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப டயர்ட்ல எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ மட்டும் போன்ல ஏதோ செக் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க. என்னடா பாத்துட்டு இருக்க அப்படின்னு இந்த லீடர் கேட்க, அப்பதான் ஹீரோ சொல்லுவாரு, யூரோப் போக போறோம் இல்லையா, அதற்காக தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோ அந்த ஊர்ல அந்த வெதருக்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணணும் இல்லையா, அதனால தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் இப்ப ஸ்டே பண்ணிருக்கிற பிளாட்டை கூட காலி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த லீடர் டென்ஷன் ஆகுறாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா நீ ட்ரிப்புக்கு வரப்போறது கிடையாது. ஏன்னா உனக்கு பாஸ்போர்ட், விசா எதுவுமே வரல. கடைசி நேரத்துல இன்வெஸ்டர் ஒரு நபரை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேரை லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் ஒரு சாப்பாட்டு கடையில உட்கார வச்சு அந்த இன்வெஸ்டர் அனுப்பின மெசேஜை இவர் காட்டுறாருங்க. அப்ப நீங்க போயிட்டு வரதுக்கு 2 மாசம் ஆகும். அந்த 2 மாசம் வரைக்கும் சாப்பாடு இல்லாம தங்கறதுக்கு இடம் இல்லாம என்ன இருக்கு சொல்றீங்களா அப்படின்ட்டு. நீ பேசுறத பார்த்தா போறதுக்கே வழி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது. ஏண்டா உங்க அப்பாவும் உங்க அண்ணாவும் எவ்வளவு ஃபேமஸான ஆட்கள். ஒரு பூஜை பண்றதன் மூலமா கிடைக்கிற காசை வச்சு மொத்த யூரோப் கண்ட்ரியே சுத்தி பார்க்கலாம். அந்த அளவுக்கு வருமானம் வருது. உன்னோட ஈகோனால தான் அந்த பூநூலை கழட்டி போட்டுட்டு நீ கிட்டாரிஸ்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு, ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம பூநூலை கழட்டி போட்டுட்டு வந்துட்டா அதுக்கு பேர் ஈகோ கிடையாது. அது அவனுடைய பர்சனல் சாய்ஸ். நான் நாத்திகனா இருக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் சாய்ஸ். அது எனக்கு ஒரு விதமான கான்ஃபிடென்ட் கொடுக்குது அப்படிங்கும்போது லீடர் சொல்றாரு, அது இல்ல பிரபா, நம்ம லைஃபுக்கும் சேஃப்டி தேவைப்படுது இல்லையா அப்படின்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோ சொல்றாரு, இதே விஷயத்த அன்னைக்கு ஏஆர் ரகுமான் நினைச்சிட்டு என்னோட லைஃபுக்கு சேஃப்டி தான் முக்கியம்னு பேங்க் வேலைக்கு போயிருந்தாருன்னு வைங்களேன், இன்னைக்கு நம்ம கான்செர்ட்ல பாடுற பாதி பாட்டு இருந்திருக்காது அப்படின்னு வாக்குவாதம் பண்ண இந்த லீடர் சொல்றாரு, உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாது. நம்ம ட்ரூப்லயே ரொம்ப டேலண்டான ஆள்னா அது நீதான்டா. இங்க இருக்கிற யாராவது சினிமால வாசிச்சிருக்காங்களா? ஆனா ஸ்டுடியோல என்ன ரெக்கார்டிங் வந்தாலும் நான் உன்னை தானே கூப்பிட்டு வர்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட அப்பாவோட 70வது பர்த்டே வருது. உன்னோட அண்ணன் எத்தனை வாட்டி உன்னை ஊருக்கு கூப்பிட்டு இருக்கான். இந்த வாட்டி நீ ஊருக்கு போ. ஜெனரலாவே மனுஷங்க வயசு இருக்கும்போது தாண்டா கோவத்தை எல்லாம் வெளிக்காட்டிக்கிட்டு இருப்பாங்க. வயசாகும் போதே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாசம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும். அவரோட 70கள்ல நீ கூட இருந்தன்னா அவரும் சந்தோஷப்படுவாரா. சரி உண்மையிலேயே உனக்கு போகணுன்ற விருப்பம் இல்லனாலும் அடுத்த 2 மாசம் நீ என்ன பண்ணுவ? நீ உன் வீட்டுல போய் இருந்தன்னா உன்னோட செலவுகள்லாம் கொஞ்சம் குறையிலையா அப்படின்னு சொல்ல இப்ப வாட்ஸ்அப்ல வந்து ஆடியோ மெசேஜை ஹீரோ பிளே பண்றாருங்க. தீபுன்றவர் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு, நீ கண்டிப்பா அப்பாவோட 70வது பர்த்டேக்கு வரணும்டா. அப்பா நேரடியா உன்கிட்ட பாசமா நடந்துக்கலனாலும் நீ வந்து அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது மட்டும் இல்லாம பெரியப்பாவும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, நீ கட்டாயம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ உடனே வரேன்னு சொன்னா அவரோட கெத்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு பதில் வாய்ஸ் நோட் அனுப்புறாருங்க. இப்ப நம்ம தலைவனுக்கு வேற வழியே இல்லைங்க. அதனால ஊருக்கு கிளம்பி போறாரு. செம்ம அழகான ஒரு கிராமத்துல போய் இறங்குறாரு. அந்த கிராமத்துல தான் நம்ம ஹீரோடைய வீடு இருக்குது. அந்த லீடர் சொன்ன மாதிரியே ஹீரோடைய அப்பா, பெரியப்பா, அண்ணன் எல்லாருமே இந்த பூஜை பண்றதுல ரொம்ப ஃபேமஸான ஆட்கள். மோஸ்ட்லி விஐபி ஃபேமிலிஸ் தான் இவங்களை தேடியே வராங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா சொல்றாரு, என் பையன் கென்யா கிளம்பிட்டான், அந்த நாட்டுல ஒருத்தவங்களோட வீட்டுல பூஜை அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இந்த குடும்பத்துல
இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா தான் இருக்காங்க. ஹீரோ மட்டும் தான் பாத்தீங்கன்னா அவரோட ட்ராக்கை மாத்தி போயிட்டு வருமானத்துக்கு வழி இல்லாம தங்கறதுக்கு இடம் இல்லாம திரும்பவும் ஊருக்கே வந்திருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த வீட்டோட பின்வாசல் வழியா வராருங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு அக்கா கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏன்பா இப்படி பின்வாசல் வழியா வர அப்படின்ட்டு. இல்லக்கா முன்னாடி நிறைய பேர் இருந்தாங்க, சோ நான் ஏன் அந்த டைம்ல போயிட்டு சீன் போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே பின்னாடி வந்துட்டேன். பின்னாடி வந்தா பப்புக்குட்டியும் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உயிரோட இருந்த டைம்ல ஆசையா வளர்த்துட்டு இருந்த நாயை இவர் கொஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. இந்த அக்கா சொல்றாங்க, இப்ப இந்த நாய் குட்டி எல்லாம் கிடையாது, நல்லா வளர்ந்துருச்சு. உன்னோட அம்மா கோயிலுக்கு பின்னாடி இருந்து இந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு வந்தாங்க, அப்பதான் எனக்கு குழந்தை பிறந்தது. என் பொண்ணே 5ஆம் கிளாஸ் படிக்கிறா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஸ்மைல் பண்ணிட்டே வீட்டுக்குள்ள போறாருங்க. நேரா தன்னோட பெரியப்பா போய் பாக்குறாரு. கட்டி பிடிச்சிட்டு, ஏன் பெரியப்பா ஒண்ணுக்கு போனா ஃபிளஷ் பண்றதுக்கு தானே அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு அழுத்த அழுத்தினீங்கன்னா கிளீன் ஆக போகுது பாருங்க, ரூமே அப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல, நானே தண்ணியில தான் போறேன், அதுல வேற தண்ணி ஊத்தணுமா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அண்ணா உள்ள வராரு. வாடா இப்படிதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, உடனடியா நான் கிளம்பணும், கென்யாக்கு ஃபிளைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பெரியப்பா எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த ஓமம் வளர்க்கறதுக்கு விறகு கட்டைங்கெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்ல, விறகுங்களுக்கு ஆல்டர்னேட்டா வேற ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்க, பெரியப்பா கேட்கிறாரு, நீ பண்ற ஹோமம் வந்து ஒரு சுபகாரியத்துக்கு தானே, அதனால வில்வத்தை நீ தாராளமா அதுல பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, வில்வம் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோட அண்ணன் தீபு அந்த இடத்துல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோ பெரியப்பா கிட்ட கேட்கிறாரு, தீபு இப்ப முன்ன மாதிரி இல்ல, நிறைய சம்பாதிக்கிறான், கூட இருக்கக்கூடிய நபருக்கே கார் வாங்கி கொடுத்துறதா கேள்விப்பட்டேன், நிறைய பணம் எல்லாம் தரானா அப்படின்னு சொல்ல, பெரியப்பா சொல்றாரு, நீ இந்த பூநூலை கலட்டாம இருந்திருந்தா தீபு உன்னை அவன் கூட வச்சிருந்திருப்பான், ஏன் உங்க அப்பாவே உன்னை வளர்த்துட்டு இருந்திருப்பாரு, நம்ம குடும்ப கோவில நீ பாத்துக்கிற மாதிரியான ஒரு பொறுப்பு வந்திருக்கும், இது எதுவுமே உனக்கு கிடைக்காததுக்கு காரணம் உன்னோட கையாலாகாத தன்மை தான் அப்படின்னு பெரியப்பா திட்டுறாருங்க. கண்ணுக்கு தெரியாதவன நீங்க கும்பிட்டுட்டே இருங்க, எனக்கு கையாலாகாதவன் அப்படின்னு சொல்றீங்க, என்ன மாதிரி உங்களால கிட்டார் வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, இந்த பெரியப்பா வானத்தை பார்த்து, இவன் சொல்றது எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க கடவுளே, இவன் ஒரு ஞான சூனியம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் போய் வானத்தை பார்த்துட்டு, இவருக்கு ஒண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபிளஷ் பண்ற புத்திய கொடு பகவானே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவருடைய ரூமுக்கு போறாரு. அந்த ரூம்ல ஒரு பழைய கிட்டார் இருக்குங்க, அதை பாத்துக்கிட்டு இருப்பாரு. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய சொந்தக்காரரான ரூபேஷ் நம்ம கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ரூபேஷும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இப்போ ரூபேஷும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கடை திறப்பு விழால போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூபேஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மணி மைண்டடான ஆள் தான். அவருடைய தட்டுல காசு போறதுக்காக அந்த கடைக்கு வந்த கெஸ்ட்டுங்க எல்லாம் 500 ரூபாய் நோட்டா எடுத்து வைக்கிறாங்க. இவர் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. முதல்ல ஒரு நபர் கிட்ட போறாரு, அவர் வெறும் 10 ரூபாய் போடுறாரு. சரி அடுத்தடுத்த ஆளுங்க 500 ரூபாய் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா முதல்ல போட்ட நபரை பார்த்துட்டு எல்லோரும் 500 ரூபாய் உள்ள வச்சுட்டு 10 ரூபாய் எடுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சேடோட போய் உட்காருவாருங்க. இப்போ இந்த ரூப் இருக்கிறார் இல்லையா, குளத்துல குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா போன்ல யாரோட தங்களோட ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துட்டு கிளம்புறாரு. இப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு, யாரோட ஸ்டேட்டஸா செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ரூப் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணோட ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அந்த பொண்ணு பிளாக் பண்ணிருச்சுங்க. அதனால அவங்க அம்மா போன்ல ஸ்டேட்டஸ் வருமா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு கேட்க, அங்க பார்த்து நடந்து வாங்க ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு ரூப் சொல்றாரு. ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்படி பயப்படுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டே இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரூப் கிட்ட ஏதாவது வேலை வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்கிறாரு. சமையல் வேலை இருக்கு பண்றியா அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்றாரு, காய்கறி நறுக்கும் போது கத்தி ஏதாவது வரல பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் கிட்டார் வாசிக்க முடியாம போயிடும், அதனால எனக்கு அந்த வேலை வேண்டாம், வேற எதனா வேலை இருந்துச்சுன்னா சொல்லு அப்படிங்கும் போது, பேசாம நீ என் கூட அசிஸ்டன்டா வந்துறியா, நம்ம 2 பேரும் பூஜை பண்றதுக்காக போலாம் அப்படிங்கும் போது ஹீரோ அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாரு. ரூப் சொல்றாரு, நீ உங்க அண்ணனும் வேதங்களை எல்லாம் நல்லா தாண்டா பிராக்டிஸ் பண்ணீங்க, இன்ஃபேக்ட் என்னை விடவே உனக்கு நிறைய வேதங்கள் தெரியும், நான்லாம் போய் பூஜை பண்றது இல்லையா, சோ நீ திறமையான ஒரு ஆள் தானே அப்படிங்கும் போது ஹீரோ சொல்றாரு, எனக்கு இந்த கடவுள் அப்படின்ற கான்செப்ட் மேல நம்பிக்கையே இல்ல, அப்படி இருக்கும்போது நான் பூஜை பண்றது எப்படி சரியா வரும் அப்படின்னு கேட்க, அதுக்கு ரூப் சொல்றாரு, நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்க, அதிர்ஷ்டம் இருந்தா உயிரோட இருப்போம், என்ன வேணாலும் நடக்கல அப்படிங்கும் போது அந்த அதிர்ஷ்டத்தை தான் கடவுள்னு சொல்றோம் அப்படின்னு இவர் எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த குளத்துக்கு அந்த பக்கம் 4-5 சின்ன பசங்க பாத்தீங்கன்னா போதையை போட்டு அந்த இடத்துல கத்தி கத்தி பேசிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எதுக்கு தேவையில்லாம இங்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூப் பெரிய தைரியசாலி மாதிரி அங்க சண்டை போறதுக்காக போறாருங்க. ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு, யாரா நீங்க இங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் நிக்க கூடாது கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்ட, அந்த பசங்க கொஞ்சம் கூட பயப்படாம நிக்கிறானுங்க. பதிலுக்கு இவரை மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க மிரட்டும் போது இவரு பயந்து ஓடி வந்துடுறாருங்க. அந்த குளத்துல இருக்கக்கூடிய படிக்கட்டுல தான் நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. ரூப் ஓடி வரதை பார்த்துட்டு ஹீரோவும் கொஞ்சம் பதற ஆரம்பிப்பாரு. என்ன பாக்குற, கிளம்பு அப்படின்னு சொல்ல, சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பயந்துட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மியூசிக் கம்பெனிக்கு போறாருங்க. அங்க போய் வேலை பார்த்து கொடுத்துட்டு அதற்கான பேமெண்ட் கேட்கிறாரு. ஜிபே பண்ணிரவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. கேஷ் தரீங்கன்னு சொன்னீங்க அப்படிங்கும் போது தான் சொன்னோம், ஆனா ஜிபே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேசிக்கா ஜிபே அப்படின்னா உடனே தரமாட்டாங்க போல, இழுத்தடிப்பாங்க போல. கேஷ் கிடைச்ச மாதிரி தான் அப்படின்ட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்போ அங்க இருக்கிறவர் சொல்றாரு, உன்னுடைய டியூனை மும்பைல இருக்கிறவங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன், பார்க்கலாம் உனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதானே அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஹீரோவோடைய அன்றாட செலவுகளுக்கு கையில காசு இல்லைங்க. அதனால அவரோட பெரியப்பா கிட்ட போயிட்டு ஒரு 200 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. பெரியப்பா சொல்றாரு, என்கிட்ட எதிரா பணம், உன்னுடைய அப்பா கிட்ட போய் கேளு அப்படிங்கும் போது ஹீரோவோடைய அப்பா பாக்குறதுக்காக ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. வீட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சேஞ்ச் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எவ்வளவுக்கு அப்படின்னு கேட்க, 200 ரூபாய்க்கு அப்படிங்கும் போது 2 200 ரூபாயா இருந்தா ஓகேவா அப்படின்னு கேட்க, ஒரு 200 ரூபாயா இருந்தாலும் ஓகே தான் அப்படின்றாரு. அதுக்கு பேர் சேஞ்ச் கிடையாது, உனக்கு காசு தேவைப்படுது, எதுக்கு காசு அப்படின்னு கேட்க, நான் சும்மா அப்படியே வெளியில போயிட்டு வருவேன், டீ ஏதாவது குடிச்சிட்டு வருவேன் அப்படிங்கும் போது இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திருச்சு உள்ள போறாருங்க. அப்பா பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க இல்லையா,
அவங்க என்ன தெரியுதாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியுது, உங்க பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கும்போது பார்த்தது அப்படிங்கும் போது இவன் என் பொண்ணு இல்லப்பா, பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படின்றாங்க. அப்படியா, உங்க கணவர் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவர் என் கணவர் இல்லப்பா, அண்ணன், என் கணவர் துபாயில இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன பேசுறதுனே தெரியாம தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. அவங்கள தெரியாதுன்னு சொல்ல முடியாம தெரியும்னு சொல்ல முடியாம தர்ம சங்கடப்படுறாருங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் எனக்கும் நடந்திருக்கு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனா எங்க பாட்டி இப்படிதாங்க என்ன கூப்பிட்டு இவங்களை தெரியுதா, சின்ன வயசா இருக்கும்போது உன்னை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு உண்மையிலேயே அவங்கள தெரியாதுங்க, தெரியாதுன்னு சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எங்க பாட்டி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி யாராவது கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க யாருன்றதை என்கிட்ட சொல்லிருங்க அப்படின்ட்டு. ஆனா இது மாறுமானா மாறவே மாறாது. எனிவே பேக் டு த ஸ்டோரி. நம்ம ஹீரோடைய அப்பா காசு எடுக்கிறதுக்காக உள்ள போனார் இல்லையா, காசு எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு பார்த்தா ஃபிளாஸ்க் எடுத்துட்டு வருவாருங்க. அதுல 5 டீ இருக்கான், தோணும் போதெல்லாம் குடி அப்படின்ற மாதிரி கையில கொடுத்துறாருங்க. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. தன்னோட பெரியப்பா கிட்ட போயிட்டு, ஏன் பெரியப்பா, ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நீங்க என்னோட அப்பா கூட தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்படி இவ்வளவு நாள் சகிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு அது பிடிச்சது அதனால சகிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. எது அப்படின்னு கேட்க, பெரியப்பா பொறுத்த வரைக்கும் அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருந்திருக்காரு. வேற எதையுமே எதிர்பார்க்கலங்க. அதே சமயம் ஹீரோடைய பெரியப்பா பாத்தீங்கன்னா ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அடுத்த மந்திரத்தை சொல்ல சொல்றாருங்க. ஹீரோவும் அதை கரெக்டா சொல்றாரு. இதற்கான அர்த்தம் என்னன்னு சொல்லு அப்படிங்கும் போது ஹீரோ அர்த்தத்தையும் கரெக்டா சொல்றாருங்க. பேசிக்கா ஒரு கஷ்ட காலத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை நம்மளால மீண்டு வர முடியும், பழையபடி நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்றத தான் அந்த மந்திரம் சொல்லும். வேதங்களையும் மந்திரங்களையும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க நீ ஏன் மறுபடியும் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் பெரியப்பா சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு ரூப்பை பாக்குறதுக்காக வராருங்க. வழக்கம் போல அவர் கோயில் குளத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, நீ சொன்ன மாதிரி உன்னோட அசிஸ்டன்டா ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கிறாண்டா அப்படின்ட்டு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் ப்ராப்பரா பூஜை எல்லாம் பண்ணி பூ நூலா இவர் வியர் பண்ணிக்கிறாரு. அதை தொடர்ந்து நம்ம ஹீரோவும் ரூப்பும் சேர்ந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புது கடை ஓப்பனிங்கா இருக்கட்டும், வீடு புனியோஜனையா இருக்கட்டும், வேற வேற சுப காரியங்கள் எல்லாம் இவங்க கலந்துக்கிட்டு பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமா கல்லாவும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. வர பேமெண்ட்டை இவங்க ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. அந்த வகையில ஒரு வீட்டுல பூஜை பண்றதுக்காக வந்திருப்பாங்க. பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஓனர் வந்து சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ சொல்றாரு வீட்டுக்கு போயிட்டே சாப்பிடலாம்டா அப்படின்ட்டு. ரூப் சொல்லுவாரு, வீட்டுக்கு போனா பழைய உப்புமா தான் இருக்கும், ஆனா இங்க சுவையா நிறைய இருக்கும், நம்ம சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல தேக்குல ஒரு ஊஞ்சல் ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. அந்த ஊஞ்சல்ல உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் உட்காருவாரு. அதை தொடர்ந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் வந்து அந்த ஊஞ்சல் மேல உட்காந்துருவாங்க. பட்டுன்னு அந்த ஊஞ்சல் அந்து விழுந்துருங்க. பசங்களுக்கு எல்லாம் என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு வருவாங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்ல அந்த ஊஞ்சலோட பலகைக்கு கீழே நம்ம ரூப் மாட்டிக்கிட்டு இருப்பாருங்க. எல்லாரும் ரூப்போட வாயிலேயே விழுந்திருப்பாங்க. தலைவனோட வாயை நம்பிதான் அவருக்கு பொழப்பே இருக்குது. அவரோட பொழப்புல மண்ணள்ளி போடுற மாதிரி இந்த ஊஞ்சல் பலகை வாயில அடிச்சு வாய் உடைஞ்சிருங்க. கொஞ்ச நாள் இவரு பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. ரூப்போட அம்மா சொல்றாங்க, நல்ல வேலை நம்ம ஹீரோ ஃபீல்டுக்கு வந்ததுனால ரூப் புக் பண்ணி வச்சிருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப ரூப் கேட்கிறாரு, என்ன ஐடியால இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்றாரு, இந்த பூஜைகள்லாம் நான் நிரந்தரமா பண்ற ஐடியாலேயே இல்ல, போதுமான அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஊருக்கு போயிருவேன் அப்படின்ட்டு. இப்ப ரூப் சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலியா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பணம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசிக்கிறது நல்லது. நீ நேரடியா போய் பூஜை பண்ணாலும் இந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறது நான் தான், அதனால பண்ண போற பூஜைகள்ல 50-50 பேமெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றாரு, 50-50 கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு. நம்ம உறவுல எந்த விரிசலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பேமெண்ட் விஷயத்துல கரெக்டா இருந்துக்கலாம்னு சொல்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாரு, புக் பண்றதுக்காக எல்லாம் 50% தர முடியாது, வேணா 60-40 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே எனக்கு 40% போதும் அப்படின்ற மாதிரி அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தொடர்ந்து பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டுடியோக்கு போய் கிட்டார் வாசிச்சுட்டும் வருவாரு. அதே சமயம் அவரோட கெரியருக்கான வாய்ப்பையும் தேடுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகி போறாரு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோட அப்பாக்கு சந்தோஷமா இருக்குது. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோட அப்பாக்கு ஹீரோ மேல கோவம். இப்ப திரும்பவும் இவன் பழையபடி ப்ராப்பரா எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பாக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப மும்பைல இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம ஹீரோக்கு வாய்ப்பு தரதா சொல்லி இருக்காருங்க. வீடியோ கால் மீட்டிங்காக இவர் வந்திருப்பாரு. அந்த ஸ்டுடியோல வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த நேரம் பார்த்து ரூப் கிட்ட இருந்து கால் வரும். என்ன பண்ணிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ எல்லா டீடைலையும் சொல்றாரு. நாளைக்கு ஈவினிங் என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது படத்துக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது ஒரு மொக்க படம்டா அப்படின்னு சொல்ல, ஏன்டா நான் எந்த படத்துக்கு போறேனே சொல்லல, அதுக்குள்ள மொக்க படம்னு சொல்ற, நீ ஏதோ பிளான் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சொல்லு அப்படிங்கும் போது அப்பதான் ரூப் சொல்றாரு, ஒரு பயங்கரமான ஆஃபர் வந்திருக்குடா, 6 மணிக்கு மேலனாலும் பூஜை பண்ணலாம். பாலக்காட்டுல இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட்டோட பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, அவன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறானா, ஏதோ தெரியுது அப்படின்ற மாதிரி உளறிக்கிட்டு இருக்கானா, அதனால நீ பேய் ஓட்டுறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு பேய் ஓட்டுற மந்திரங்கள்லாம் தெரியாதா, பேய் ஓட்டவும் தெரியாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ரூப் சொல்றாரு, அதெல்லாம் ரொம்ப சுலபம்டா, பேய் ஓட்டுற மந்திரத்தை எல்லாம் நான் வந்து PDF உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன், அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீ போய் பண்ணு, இது ஒரு பயங்கரமான ஆஃபர், நிறைய பேமெண்ட் கிடைக்கும், தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பூஜைக்கு தயாராயிட்டு கிளம்புறாருங்க. அப்ப நம்ம ஹீரோட அப்பா கார் இருக்கல, கார் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் ஆட்டோவே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஃபைனலி கிளைண்டோட வீட்டுக்கு போயிட்டாருங்க. ஆட்டோ டிரைவர் பாத்தீங்கன்னா இந்த பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பூஜை எல்லாம் பண்ணுவீங்களா, என்ன பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, கிளைண்டோட பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கான், சோ பேய் ஓட்டத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டதும் இந்த ஆட்டோ டிரைவர் மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாருங்க. கிளைண்ட் வீட்டு கதவை தட்டுறாரு. சோ கிளைண்ட்டும் பாத்தீங்கன்னா அந்த
பொருட்களை எல்லாம் எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யறதா சொல்றாரு. ஆனா ஹீரோ இல்லங்க, ஆட்டோ டிரைவர் வந்திருக்காரு, அவர் எடுத்து வைப்பாரு அப்படிங்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ஆட்டோ டிரைவர் இருக்க மாட்டாரு, பயந்து ஓடி இருப்பாரு. சரி நான் என்னோட டிரைவர் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. ஹீரோக்கும் ரொம்ப பயமா இருக்குதுங்க. இவர் பூஜை பண்றதே புதிய விஷயம் தான். இதே சுபகாரியம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பேய் ஓட்டுறதெல்லாம் இது வரைக்கும் இவர் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அதுவும் இப்ப தனியா வந்திருக்காருங்க. இப்ப ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு ரூப் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்ல மந்திரங்களை எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிடுறாருங்க. அந்த பையனை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனோட அம்மா அந்த பையனை கூட்டு வராங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சிந்தனையிலேயே இருக்கிறான். அவன் அவனாவே இல்ல. முதல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டிட்டு போய் செக் பண்ணியாச்சுங்க. அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல. என்னோட மனைவி தான் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களை வர சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையனை அங்க உட்கார சொல்றாருங்க. ஆனா அந்த பையன் உட்கார மாட்டேங்கிறான், பயப்படுறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, உங்க பையன் கூட நீங்களும் உட்காருங்க, அப்பதான் அவன் கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா பேய் எல்லாம் ஓட்ட தெரியாதுங்க. வாட்ஸ்அப்ல வந்து அந்த மந்திரத்தை இவர் பாட்டுக்கு அமைதியா உச்சரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பையன் தலை நிமிந்தே பாத்தீங்கன்னா யாரையுமே பார்க்க மாட்டான், அழகுனிஞ்சே உட்காந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சட்டனா அந்த பையன் நம்ம ஹீரோடைய முகத்தை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறான். ஹீரோ ஒரு செகண்ட் மிரண்டு போயிடுறாரு. தலைவனோட மனசுக்குள்ள பக்கு பக்குன்னு தான் இருக்குது, ஆனா வெளிக்காட்டாம மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. திடீர்னு அந்த பையன் எழுந்திருச்சு அங்க இருக்கக்கூடிய பிரெட் பேக்கெட்டை போய் பிரெட் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறான். ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரக்கா கிட்ட இங்க என்னக்கா பூஜை நடக்குது அப்படின்னு கேட்கறான். தம்பிக்கு சரியாயிடுச்சு போல அப்படின்னு அந்த வேலைக்காரக்கா சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா எழுந்திருச்சு போய் பையன் கிட்ட பேசும்போது பையன் ரொம்ப நார்மலா பேசுறாங்க. உடனே அந்த பையனோட அப்பாவும் போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எல்லாரும் நம்ம ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோக்கே இது ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்குது. அவங்க முன்னாடி நடிக்கணுமேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி மந்திரத்தை சொல்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. இந்த பையனோட உடம்புல இருக்கக்கூடிய பேய் போயிடுச்சு, இனி எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பூஜைக்காக 60,000 ரூபாய் ரேட்டு பேசி இருந்திருப்பாங்க. ஆனா இந்த பூஜையில சாட்டிஸ்ஃபைட் ஆனதுனால அந்த கிளைண்ட் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுல அவருக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரூப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா அந்த கிளைண்ட் 60,000 ரூபாய் பேசியிருந்தாங்க, உன்னோட வேலையில சாட்டிஸ்ஃபைட் ஆகி இப்போ 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. என்னதான் இந்த வேலையை நீ ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் கடவுளோட அனுகிரகம் உனக்கு இருக்கிறதா தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, உனக்கே தெரியும் நான் இதெல்லாம் பணத்துக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. பட் நான் வாங்குற காசுக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மந்திரங்களை எல்லாம் ப்ராப்பரா சொன்னேன். மத்தபடி எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்டும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது அப்படின்றாருங்க. சரி விடு, அடுத்த ஒரு 3 பூஜையை புக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இவரு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டே உன்னைய நம்பி தான்டா புக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ காலையில தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டோ டிரைவர் ஃபோன் பண்றாரு. அதுக்கு தேவையான தகடு 2 வாங்கியிருக்கிறேன், அதுல எந்த தகடு வாங்குறதுன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் அப்படிங்கும்போது இவரும் வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு ஒரு தகட வாங்க சொல்லிடுறாரு. அப்பவே அந்த ஆட்டோ டிரைவர் கேட்கிறாரு, வாட்ஸ்அப் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டியா என்ன? வாட்ஸ்அப் டிபில ஒரு சைனாக்காரனோட போட்டோ இருக்கு, அதனால தான் கால் பண்ண அப்படிங்கும்போது சைனாக்காரனோட போட்டோவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. பார்த்தா இது பிடிஎஸ் ஓட போட்டோங்க. இந்த போட்டோ எப்படி வாட்ஸ்அப் டிபில மாறுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வழக்கம் போல நம்ம ஹீரோ ஒரு பூஜை பண்றதுக்காக போறாருங்க. சோ அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. அந்த நபர் நம்ம ஹீரோ மிரட்டாருங்க. நீங்க ப்ராப்பரா பூஜை பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, நீங்க ஒரு கிட்டாரிஸ்ட், ஏதோ டைம் பாஸ்க்கு பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த நான் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னா என்ன உங்களோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கோங்க, இனிமேல் எனக்கும் பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. கிளம்புனவரு அந்த கேட்டை விட்டு வெளியில போன உடனே அங்க இருக்கக்கூடிய கடைக்குள்ள பூந்து ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுகிறாரு. அடிச்சு பிடிச்சி எல்லாரும் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. இந்த ஆட்டோ டிரைவர் நம்ம ஹீரோட முகத்தை பார்த்துட்டு பயப்படுறாரு. ஏதாவது சொல்லி இருந்தா தயவு செஞ்சு நான் மன்னிச்சு விட்டுருங்க, என்ன இந்த மாதிரி சபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தானே இவன் போனா, இவன் எப்படி விழுந்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசனை பண்றாரு. இப்ப ஹீரோட வீட்டுக்கு ஒரு டெலிவரி பாய் வராருங்க. வீட்டுல வேலை பாக்குற அக்கா கிட்ட, அக்கா நீங்க தான் பிரபு இந்துவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தம்பி அது பையன் பேருப்பா, பொண்ணு பேர் இல்ல அப்படிங்கும்போது, அப்படியா சாரிக்கா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அவர் வர சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வெளியில வராரு. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்றாரு. நான் எதுவும் ஆர்டர் பண்ணவே இல்லை அப்படிங்கும்போது, மொபைல செக் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, என் மொபைல் போன்ல எந்த ஆப் இல்லையே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுங்க. அப்படியே அப்ளிகேஷன் இருந்தாலும் நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஆர்டரும் பிளேஸ் ஆயிருக்குது. பேமெண்ட் எல்லாம் நான் கொடுக்க முடியாது, யாரோ ஒருத்தங்க மாத்தி ஆர்டர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆல்ரெடி பே பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பார்த்தா அவரோட கிரெடிட் கார்டுல இருந்து பே இருக்குதுங்க. சோ என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸுங்க, அதுவும் பொண்ணுங்க போடுற மாதிரியான ட்ரெஸ். இது எனக்கு வேண்டாம், ரிட்டர்ன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்ல, நீங்க ரிட்டர்ன் அப்ளை பண்ணணும், ரிட்டர்ன் டோக்கன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ ரூமுக்குள்ள போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரமா அந்த மொபைல் நோண்டிக்கிட்டே இருக்காருங்க. பெரியப்பா கேட்கிறாரு, என்னடா ஆச்சு ரொம்ப நேரமா மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. இல்ல பெரியப்பா, என்னோட மொபைல்ல சில பல சேஞ்சஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, மேபி ஏதாவது ஒரு சைனா ஆப் உள்ள வந்துட்டு மற்ற ஆப்புங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது போல, அதனால தான் தேவையில்லாத ஆப்புங்களை எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸையும் ரிட்டர்ன் போட்டு இருக்கேன், ரீஃபண்ட் கிடைச்சிரும் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. நடுராத்திரி அவர் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய நாய் வந்து எதையோ ஒன்று சென்ஸ் பண்ணுது. அதே சமயம் நடுராத்திரியில ஹீரோவும் கண்முழிக்கிறாரு. பார்த்தா பக்கத்துல அவருடைய போனை காணோம். அவருடைய கட்டலுக்கு கீழே ஒரு பொண்ணு உட்கார்ந்து அவருடைய மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிடுறாரு. என்னை பார்த்து பயப்படாத, பேனிக் ஆகாத, நான் போயிட்டு அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பட்டுன்னு அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதிர்ச்சியோட உச்சகட்டத்துக்கே போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் கனவுன்னு நினைக்கிறாருங்க. தன்னோட பெரியப்பா கிட்ட போயிட்டு நேற்று ராத்திரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. நடு ராத்திரியில திடீர்னு ஒரு பொண்ணு என்னையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா, பாக்குற அழகா இருந்தா
அப்படின்னு சொல்ல, நீ கல்யாணம் ஆகாத பேச்சுலர் இல்ல, அதனால பாக்குறவங்க எல்லாருமே அழகா தான் தெரிவாங்க அப்படின்ற மாதிரி அவர் கலாய்க்கிறாருங்க. இத கணவன் என்னால நம்ப முடியல, வாய்ஸ் ரொம்ப கிளியரா இருந்தது, நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஹீரோடைய பெரியப்பா சொல்றாருங்க, இத்தனை வருஷமா நானும் இதே வீட்டில் தானே இருக்கிறேன், உன் ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தானே இருக்கிறேன், என்கிட்ட எந்த பொண்ணு வந்து பேசினது இல்லையே அப்படிங்கும் போது, இல்ல பெரியப்பா அவ கொஞ்சம் மாடனான பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பக்கத்து ரூமுக்குள்ள அந்த பொண்ணு உட்காந்து ஹீரோடைய மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள நுழையிறாரு. பார்த்தா ரூமுக்குள்ள அந்த பொண்ணு உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு பயங்கர எக்ஸ்ட்ரோவர்ட்டா பேச ஆரம்பிச்சிடுறா. நல்ல வேலை நீ ஐபோன் வச்சிருக்க, குட்டு ஆண்ட்ராய்ட் போன் தான் வச்சிருந்தான், அவனோட மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்ல, யாரு குட்டு அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அதான் நீ அந்த 12வது படிக்கிற பையனுக்கு பேய் ஓட்டுறதுக்காக வந்தையே அந்த பையன் தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. யாரா இருந்தாலும் முதல்ல இப்படி பார்க்கும்போது பயப்படதான் செய்வாங்க, அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட பேரு பிரபா இந்து தானே, உன்னோட பேரு ரொம்ப டிஃபரெண்டான பேரா இருக்குது, ஸ்வீட்டாவும் இருக்கு, சரி ஓகே இந்த மொபைல் போன் வச்சுக்கோ, எனக்கு நீ நைட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த போனை வாங்கிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடுறாருங்க. அந்த பையனோட உடம்புல இருந்த பேய் தான் ஹீரோ பின்தொடர்ந்து வீட்டுக்கே வந்திருக்குன்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ ஒரு சைக்காட்ரிஸ்ட மீட் பண்றதுக்காக போறாருங்க. அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவினாஷ் அப்படின்ற ஒரு பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா என்ன வர சொல்லி இருந்தாங்க. நான் போய் அவனை பார்த்தேன், நான் பேய் ஓட்டுறதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட தான் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான் அப்படின்றது தெரிய வந்தது. நான் போய் பூஜை பண்ண பேய் போயிடுச்சு, ஆனா அவன் சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, நான் பேயை பார்த்தேன், அங்க உட்காந்துட்டு இருந்துச்சு இங்க உட்காந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவன் சொல்ற எல்லா சிம்டம்ஸும் எனக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் நேரடியாவே அந்த பெண்ணோட உருவத்தை பார்த்தேன், நைட்டும் பார்த்தேன் பகல்லையும் பார்த்தேன், அது என் கூட கம்யூனிகேட் பண்ணுது, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, அதனாலதான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, சரி நீ போய் பூஜை பண்ணதுக்கு அப்புறம் தானே அந்த பையன் நார்மலானா, அதே மாதிரி உனக்கு நீயே ஒரு பூஜையை போட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றாரு. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நான் ஒரு நாத்திகன் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி நீ இந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது வந்து பேசிக்கா நான் ஒரு கிட்டாரிஸ்ட், என்னோட 19 வயசு வரைக்கும் மந்திரங்கள் வேதங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பரா தான் கத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டு போயிட்டேன், இப்போ என்னோட பணத்தேவைக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, எப்போ உனக்கு இது மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போச்சு அப்படின்னு கேட்க, அது வந்து அப்படின்னு ஹீரோ தயங்குறாரு. சரி வா அப்படி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அவரோட கதையை கேட்கிறாருங்க. அப்பதான் ஹீரோ எதனால அவருக்கு கடவுள் நம்பிக்கை போச்சு அப்படின்ற காரணத்தை சொல்றாரு. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது டெல்லியில ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் அண்ணாவும் போயிட்டாங்க. வீட்டுல நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் தான் இருந்திருக்காங்க. டிவில ரகுமான் கான்செர்ட் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஹீரோட அம்மா நல்லா வீணா வாசிப்பாங்களாம். இப்ப வீட்டுல ஒரு பூஜை அறை இருந்திருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா கோயில் மாதிரியே இருக்கும். பூஜை பண்றதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை பண்றதுக்காக போயிருந்திருக்காருங்க. அதை தேவாரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் முழுவதுமா பூஜையில இறங்கிட்டாருங்க. அப்ப அம்மா சத்தம் போடுற சத்தம் கேட்டு இருந்திருக்குது. ஆனா பூஜையா முழுவதுமா முடிக்காம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது அவங்க அம்மா அங்க இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோட அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த மூமெண்ட்ல இருந்து தான் ஹீரோக்கு கடவுள் நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கதையெல்லாம் கேட்ட டாக்டர் பாத்தீங்கன்னா, கடவுள் இருக்கோ இல்லையோ உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம், கண்ணுக்கு தெரியற அந்த உருவம் கூலி சீக்கிரம் போயிடும், உனக்கு டேப்லெட் பிரிஸ்கிரைப் பண்றேன், அதை சாப்பிடு நிம்மதியா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ அந்த டேப்லெட்டை வச்சுட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் வீடு முழுக்க சுத்தி பாக்குறாரு, ஏதாவது அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு நடக்கல அப்படின்ட்டு டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு படுத்துறாருங்க. திடீர்னு நடுராத்திரியில அவருடைய போன் மேல கை வைக்கிறாரு. போனை காணோம். எழுந்துச்சு வெளியில வந்து பார்த்தா வெளியில அந்த பொண்ணு உட்காந்து மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை பார்த்து இவரு பயப்பட, இவரை பார்த்து அந்த பொண்ணு பயப்படுறா. ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டோம்ல, அதுக்கப்புறம் ஏன் திரும்ப பார்த்துக்கும் போது ஒருத்தர் பயப்படுறோம், இனிமேல் இப்படி பயப்படலாம் தேவையில்ல, நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயங்கரமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்பவும் பெரியப்பா வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு ஃபிளஷ் பண்ணாம வந்துட்டாரு, நான் வந்து ஃபிளஷ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பவரை யூஸ் பண்ணி ஃபிளஷ் பண்ண வைக்கிறா, என்னால லைட் கூட ஆன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போட்ட உடனே லைட் பவர் ஆகி பட்டுன்னு வெட்டிச்சு சதுருதுங்க. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. சாரி மிஸ்டேக் ஆயிடுச்சு, பல்பு மாத்தினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னோட மொபைல் போன் கொஞ்சம் தேவைப்படுது, நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலையில வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பெரியப்பா உள்ள வராரு. என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. சொல்ல மறந்துட்டேன், உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரிவேன், பெரியப்பா கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டேன் அப்படின்றா. பல்பு வெடிச்சிருச்சு அதனாலதான் சத்தம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் பெரியப்பா போய் படுத்துறாரு. இந்த பொண்ணு சொல்றா, நான் ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு, நான் பிக்கப் ஷெட்யூல் பண்ணிட்டேன், நாளைக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னாச்சு நீ ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, நான் பேய்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பயந்துட்டே சைலண்டா அந்த இடத்துல இருந்து போயிருவாருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு ரூப்பு வராரு. ஆக்சுவலா பூஜை பண்றதுக்காக தாங்க வர சொல்லி இருக்காரு. ரூம்குள்ள வந்த உடனே இந்த பொருட்கள் எல்லாம் அவர் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ உதவி செய்யறாரு. நிப்பாட்டு இப்ப நீ என்னோட கிளைண்ட், நான் தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வீட்டுக்குள்ள பூஜை பண்றதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, வீட்டுக்கு வெளியில டெலிவரி பாய் வராருங்க. ஹீரோட அப்பா அந்த டெலிவரி பாய் கிட்ட அது என்ன பார்சல் அப்படின்னு கேட்க, குர்தா செட்டு அப்படின்னு சொல்ல, குர்தா செட்டா, குர்தா எல்லாம் ஆர்டர் பண்றதுக்கு இங்க யாரும் இல்லையே அப்படிங்கும் போது, மேபி உங்க பையன் அதை யாராவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கூட வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்சலை கொடுத்துட்டு போயிடுறாருங்க. இதை கேட்கும் போது ஹீரோட அப்பாக்கு பயங்கர கோவம் வருது. இப்ப பூஜை நடந்து முடியுது. பூஜை நடந்து முடிஞ்ச உடனே அவ்வளவுதான்டா அந்த பேய் இந்த இடத்துல இருந்து போயிடுச்சு, இனி நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. பார்த்தா பூஜை நடக்கும் போது இருந்து பக்கத்திலேயே தான் அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆவாரு. இப்ப அந்த பொண்ணு சொல்றா, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, சினிமால காட்டுற பேய் மாதிரி உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா, உன்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணனா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல அப்படின்றாரு. அந்த பொண்ணு சொல்றா,
ஆக்சுவலா எனக்கு என்ன நடந்தது, நான் யாரு, எப்படி இறந்து போனேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல, ப்ளூடூத்ல கனெக்ட் ஆன மாதிரி உன் பின்னாடியே நான் ஏன் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காரு. கர்த்தர் சாட்சியா நான் உன்னை பயமுறுத்தணும்னு நினைச்சதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, கர்த்தரா அப்படின்னு ஹீரோ யோசனை பண்றாரு. அப்பதான் தெரிய வருது இந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டியன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கிறிஸ்டியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சிலுவைங்கெல்லாம் சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு ஆவியை விரட்டுறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் எனக்கு தேவைப்படுது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த கடைக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அசால்ட்டா இந்த பேய் சுத்திக்கிட்டு இருக்கும். இப்போ இந்த பொண்ணு சொல்றா, என்னை சுத்தி இத்தனை கிராஸ் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே ஆகல, சப்போஸ் எனக்கும் கர்த்தருக்கும் ஏதாவது பிரச்சனையா இருந்திருந்தா என்னால இங்க இவ்வளவு நேரம் நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஹீரோ யோசனை பண்றாரு. இது ஒரு பயங்கரமான பேய் எல்லாம் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லி பேய் தான் அப்படின்ட்டு. சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு சொல்றா, என் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்றது தெரிய வருதுங்க. இப்போ அந்த மும்பைல இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் நம்ம ஹீரோக்கு வாய்ப்பு தரதா சொல்லியிருந்தார் இல்லையா, வீடியோ கால்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரு டியூனை சொல்றாரு, அந்த டியூன்ல இவர் வாசிக்க சொல்றாங்க. இவரும் வாசிக்கிறாருங்க. ஆனா அந்த மியூசிக் டைரக்டருக்கு அது சுத்தமா பிடிக்கல, ரொம்ப பேசிக்கா இருக்குது, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண சொல்ல அப்படின்ட்டு. ஹீரோ பல வாட்டி ட்ரை பண்றாரு, எதுவுமே பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் டைரக்டருக்கு பிடிக்கல. அதனால இந்த ஆர்டிஸ்ட் அனுப்பி வச்சுட்டு வேற யாராவது பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் சொல்றாரு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. அந்த ஸ்டுடியோக்குள்ள இந்த பொண்ணோட உருவம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. நான் சொல்ற மாதிரி நீ வாசி, அந்த டியூனை ஃபாலோ பண்ணி வாசி அப்படின்னு சொல்ல ஹீரோ ஓகே சொல்லிட்டு அந்த டியூனை ஃபாலோ பண்ணி வாசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த மியூசிக் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தனித்துவமா நான் இன்னொரு லேயரை சொல்றேன், அதையும் ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறாரு. சோ இந்த மியூசிக் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் டைரக்டருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. கெரியர் விஷயத்துல இந்த பேய் உதவி செஞ்சதுனால ஹீரோக்கு இந்த பேய் ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல உட்காந்து அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காரு. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது ஹீரோ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இன்னைக்கு நீ கலக்கிட்ட, எனக்கு ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு சொல்றா, எனக்கு மியூசிக் தெரியுது, கிட்டார் பிளே பண்றதுக்கு தெரியுது, பட் இதெல்லாம் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ கர்த்தரே, இதுக்கு முன்னாடி அந்த +2 பையனோட வீட்டுல இருந்தான் இல்லையா, அவனுக்கும் கிட்டார் நல்லா வாசிக்க தெரியும், ஒருவேளை மியூசிக் தான் நம்மள கனெக்ட் பண்ணது போல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் என் மேல இருந்த பயமெல்லாம் போயிடுச்சு போல, சாதாரணமா பேசுற அப்படின்ற மாதிரி கேட்க, பயம் போயிடுச்சு, ஆனா நீ யாருன்னு தான் தெரியல, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அதுதான் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்ல, பேசாம என்ன டில்லுலு அப்படின்ற மாதிரி நீ கூப்பிடு, டில்லுலு அப்படின்னா டில்யூஷன் அப்படின்னு அர்த்தம், பேர் என்ன அப்படின்றது தெரியற வரைக்கும் நீ இப்படியே கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும், மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா நான் யாரு அப்படின்றது மட்டும் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. உடனே ஹீரோ கேட்கிறாரு, உன்னால உன்னோட பவரை யூஸ் பண்ணி 500 ரூபாய் நோட்டை தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்க, ஹலோ என்ன பார்த்தா எப்படி தெரியுது, நான் ஒன்னும் பெரிய பூதமெல்லாம் கிடையாது, என்னால சின்ன சின்ன வேலைகளை மட்டும் தான் பண்ண முடியும், போன வாரம் ஒன்னு ஒருத்த மிரட்டிட்டு போய் கீழே விழுந்தானே அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல, ஸ்ரீகுட்டன் நீ தான் கீழே விழ வச்சே அப்படின்னு கேட்க, அவன் பெயரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா செஞ்சது நான் தான் அப்படின்னு இவ சொல்றா. லைஃப்ல எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இதெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி செத்தேன் இது ஞாபகம் இல்ல, ஆனா ஒண்ணே ஒண்ணு, நான் சாவறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க எஸ்ன்னு சொன்னாங்க, ஒருவேளை நான் சாகணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க போல அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. செத்து போனதை பத்தின ஞாபகம் எதுவுமே இல்லாதனாலதான் இவ பேய சுத்திக்கிட்டு இருக்கா போலங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ சொல்றாரு, உனக்கு நல்ல குரல், நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தீங்கன்னா நல்லா ஸ்டாரா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்ப வேற வழியே இல்ல, ஸ்டாரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாடிட்டே நடந்து போயிட்டு இருப்பாங்க. இப்ப வீட்டுல இருக்கும்போது இந்த பொண்ணு கேக்குறா, உனக்கும் அப்பாக்கும் என்ன பிரச்சனை, எதனால ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் பப்பு தான் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. பேசிக்கா வீட்டுல இருக்கக்கூடிய நாய்க்குட்டி இருக்கு இல்லையா, அதுதான் அப்படின்ட்டு. ஆனா இப்போ அப்பா அந்த நாய்க்குட்டி கூட க்ளோஸா தானே இருக்கிறாரு அப்படிங்கும் போது அந்த டைம்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஹீரோட அம்மா இறந்து போயிட்டாங்க இல்லையா, ஹீரோட அம்மா ஆசையா வளர்த்துட்டு இருந்த நாய் தான் கைஸ் அந்த பப்பு. அம்மா இறந்து போன டைம்ல பாத்தீங்கன்னா அது அம்மா மிஸ் பண்ணிட்டு குலைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அப்பா கோவப்பட்டு அதை கொண்டு போய் வீட்டுக்கு பின்னாடி கட்டி வச்சுட்டாரு. அம்மாவோட டெட் பாடி எடுத்துட்டு போகும்போது அந்த நாய்க்குட்டியும் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு இருந்திருக்காரு. அந்த நாய்க்குட்டியை ஒரு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டாருங்க. அதனால ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோவையும் அந்த நாயும் பயங்கரமா திட்டாரு. அதுல இருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லைங்க. நாளடைவில் அந்த நாய் கூட அவர் க்ளோஸ் ஆயிட்டாரு. ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவருடைய அப்பா வந்து ஒழுங்கா பேசிக்கிறது இல்ல. இப்ப நம்ம ஹீரோ பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரூமுக்குள்ள பெரியப்பா வராருங்க. இவன் என்ன தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்க, ஹீரோ பட்டுன்னு ஹெட்போன் எடுத்து காதுல வச்சு நான் போன்ல பேசிட்டு இருந்தேன் அப்படின்றாரு. இந்த விஷயத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரூப் கிட்ட பெரியப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவன் முன்ன மாதிரி இல்ல, தனியா தனியா பேசிட்டு இருக்கான், கேட்டா போன்ல பேசிட்டு இருக்கேன்னு சொல்றான், யாரோ ஒரு பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அப்படி இல்லனா அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ரூப் சொல்றாரு, நான் இந்த மாதிரி இனிமேல் பேய் ஓட்டலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பெரியப்பா சொல்றாருன்னா, பேய் ஓட்டுறதுக்குன்னு சில குடும்பங்கள் இருக்குது, காலங்காலமா அதை பண்ணிட்டு இருப்பாங்க, சோ அவங்கனால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கும்போது நான் ப்ராப்பரா கத்துக்கிட்டு தானே இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி ரூப் சொல்றாரு. காலங்காலமா இதை வேலையா பண்றவங்க பண்றதுக்கும் இப்ப நம்ம புதுசா கத்துக்கிட்டு போய் பண்றதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு, நம்ம வீட்டுல பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஃபைனலா பெரியப்பா என்ன சொல்றாருன்னா, பேயில ஒரு 3 வெரைட்டி இருக்குது, அதுல 2 வெரைட்டி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஆனா அந்த 3வது வெரைட்டி மட்டும் பிடிச்சதுன்னா கொல்லாம போகாது அப்படின்னு சொல்ல, அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு கல்லறைக்கு வந்திருக்காருங்க. அதுவும் இந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு, ரீசெண்டா இறந்து போனவங்கள கிறிஸ்டியன் கல்லறையில புதைச்சிருப்பாங்க இல்லையா, சோ அந்த இடத்துக்கு போனோம்னா இந்த பொண்ணு யாரு என்னன்ற டீடைல் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்லறையில போயிட்டு இன்ஃபர்மேஷன் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு 2 தம்பதி வருவாங்க. இது எங்க அம்மாவோட கல்லறை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க கிட்ட படிச்ச பையன் தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு, ரீசெண்டா இங்க யாராவது கல்லறை வச்சாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க யாருக்கும் வைக்கல, இன்னொரு கல்லறை இருக்கு, அங்க போய் பாருங்க அப்படிங்கும்போது அங்க போய் பார்த்துட்டு தான் வந்தோம். சரி ஓகே பரவாயில்ல, எழுந்துரு வா போலாம்
அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாருங்க. இந்த தம்பதி ஷாக் ஆகுறாங்க. என்ன நம்ம அம்மாவோட கல்லறையை பார்த்து எழுந்துட்டு போலான்னு சொல்லிட்டு போறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஒரு திருவிழா நடக்குதுங்க. அந்த திருவிழால நம்ம ஹீரோவும் சரி அந்த பொண்ணும் சரி கலந்துக்கிறா. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த திருவிழாக்கு ஏத்த மாதிரி சாரி எல்லாம் கட்டியிருக்கா. எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒருத்தங்களை கவனிச்சாலே போதும் அவங்கள மாதிரியே என்னால சாரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்ல ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கிறவரு என்னப்பா நீயும் என்ன மாதிரியே தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்லங்க நான் போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சமாளிக்கிறாரு. பேசிக்கா இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் பிக் பாஸ்குள்ள நுழையும் போது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கேமரா இருக்குன்ற கான்சியஸ்னஸோட இருப்பாங்க. அப்புறம் போக போக மறந்து அவங்களோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அந்த மாதிரி இவர் பழக பழக தான் பக்கத்தில் இருக்கிற அந்த பேய் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு ஆளு அப்படின்ற மாதிரி இவர் தனியா நின்று பேச ஆரம்பிச்சிடுறாருங்க. யாராவது கேட்கும் போதெல்லாம் அதையும் இதையும் சொல்லி சமாளிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் குளத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ கேட்கிறாரு மும்பைக்கு மியூசிக் வாசிக்கிறதுக்காக என்ன வர சொல்லியிருக்காங்க, நீ என் கூட வருவல்ல அப்படிங்கும்போது அதை தவிர வேற வேலை என்ன எனக்கு இருக்கு, ஆமா நீ ஏன் கடவுளை நம்ப மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு அதற்கான பதில் கேள்வியிலே இருக்குது. ஆக்சுவலா பேயா இருக்கக்கூடிய உன்னை நான் பார்த்துட்டேன், ஆனா கடவுளை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அதனால நான் கடவுளை நம்பல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, கடவுள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஒரு பிசாசு கடவுளுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கும்போது நான் பிசாசு எல்லாம் கிடையாது, நான் ஒரு நல்ல ஆத்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு இல்லூஷன் தான், கொஞ்சம் பவர்ஃபுல்லான இல்லூஷன். உன்னால என்ன பண்ண முடியும், லைட்டை போட முடியும், யாரையாவது பிடிச்சி கீழே தள்ளி விட முடியும், வேற என்ன பண்ண முடியும், உன்னால என்ன தொட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. எப்படி அப்படின்னு கேட்க அப்படியே காத்தடிக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த காத்தை ஹீரோனால நல்லா உணர முடியுது. இப்படி என்னால உன்னை டச் பண்ண முடியும், அதே மாதிரி தான் கடவுளும். உனக்கு மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றல, அந்த மியூசிக்காக நீ முயற்சி எடுக்கிறல்ல, அதுதான் கடவுள். உனக்கு பிடிச்ச விஷயம் தான் கடவுள். சரி உன்னை நான் போட்டோ எடுத்து பாக்குறேன், கேமரால தெரியறியான்னு பார்க்கலான்னு இவர் போட்டோ எடுத்து பாக்குறாருங்க. போட்டோல தெரியல, வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணும்போது அந்த குளத்துக்கு ஆப்போசிட்ல இந்த போதை பொருளாக எடுத்துட்டு பானுங்களே அந்த பசங்க பாத்துறானுங்க. டே நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான்டா, உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த இடத்துக்கு வரானுங்க. சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவசர அவசரமா ஹீரோ கிளம்புறாரு. ஆனா இந்த பசங்க ரவுண்டு கட்டிடுறானுங்க. போனை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்க போன்ல இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த போனை கொடுன்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கி உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இவ அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த பையனை அப்படியே ஸ்டன் ஆகி நிக்க வச்சிடறா. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த போனை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த பையன் நார்மல் ஆயிடுறான். அடிச்ச போதை தலைக்கேறிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி நின்னுட்டேன், வா முதல்ல அவங்கள போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து ஓடுவாங்க. அந்த பசங்க துரத்திட்டே வந்துட்டு இருப்பானுங்க. அப்போ இந்த பொண்ணு நிப்பாட்டி இன்னும் எவ்வளவு நாள் தான் எல்லாத்துக்கும் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இருப்ப, திருப்பி அடிக்க மாட்டியா, நீ ஒரு முறை திருப்பி அடிச்சினா உன்னோட பயம் போயிரும் அப்படின்னு சொல்ல ஹீரோ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அவருடைய பயம் கம்ப்ளீட்டா போயிருது. அப்புறம் இவர் மும்பை ஃபிளைட்ல போர்ட் ஆகுறாருங்க. இவர் கூடயே தான் அந்த பேயும் டிராவல் பண்ணுது. பக்கத்து சீட்ல ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணு ஹெட்ஃபோன்லாம் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டே வந்துகிட்டு இருப்பா. திடீர்னு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறா, நான் பெங்களூர் சார்ந்தவ அப்படின்ட்டு. அப்படியா இது மும்பை போற ஃபிளைட், நீங்க ஃபிளைட் மாதிரி ஏறிட்டீங்க போல அப்படிங்கும் போது ஹே நான் தான்ப்பா டில்லுலோ அப்படின்னு சொல்ல எப்படி உன்னால இந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வர முடிஞ்சது அப்படின்னு கேட்க என்னால அதெல்லாம் முடியும் அப்படின்னு அவ சொல்றா. கொஞ்சம் கொஞ்சமா இவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருந்திருக்குது. அப்படி ஞாபகம் வரும்போது இவ லைட்டா உணர்றதா சொல்றா. அப்போ உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா உன்னோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது அப்ப நான் போயிட்டேன்னா நீ என்ன மிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க இல்ல அதுதான் உனக்கு தேவை அப்படிங்கும்போது இவ கோச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹே நான் உன்னை மிஸ் பண்ணுவோம்பா அப்படின்ற மாதிரி தொட்டு கூப்பிடுறாரு. என்னது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறா. பார்த்தா அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருந்து நம்ம டில்லுலோ வெளியில போயிட்டாங்க. சாரி நான் அப்பவே வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு கிட்ட ஹீரோ சாரி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா சந்தியா அப்படின்ற ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆகி ரொம்பவே கண் கலங்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு தான் பாத்தீங்கன்னா மும்பைக்கு வர நம்ம ஹீரோக்கு உதவி செய்ய போறா. ஒன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஸ்டுடியோக்கு போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில சாப்பிடறதுக்காக வருவாங்க. அப்ப இவ ஒரு மாதிரி டல்லாவே உட்காந்துக்கிட்டு இருப்பா, போன்ல சாட் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப இந்த டில்லுலு பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை செக் பண்ணும்போதே இவளுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அதுல இருந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா, நீ ஏதாவது சொல்லி அவளை டைவர்ட் பண்ணு பேசு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சந்தியாவும் சமாதானம் ஆகுறா. அவளோட லவ் மேட்டர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அவ இந்த கதையெல்லாம் சொல்லும் போது டில்லுலுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. ஹீரோ கிட்ட சொல்றா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பையனை லவ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், அவளோட காதல் கதையை சொல்லும் போது என்னால லைட்டா ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்ல உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் ஞாபகம் வருது, ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த சந்தியாவும் நம்ம ஹீரோ டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவ சொல்லுவாங்க, அவளுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா உன்னோட இடத்துல யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் அவ லைஃப்குள்ள போயிருப்பாங்க, நீ ரொம்ப நல்லவன் தான், பெருமைக்காக சொல்லலானாலும் உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. இப்ப அந்த பொண்ணை பார்க்க போலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. வண்டியில போலாமா அப்படின்னு யோசிக்க வீட்லயே கார் இருக்குல்ல, கார்ல போலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு நேரம் பார்த்து ஹீரோடைய அப்பா தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஏதுன்னு வந்து பார்த்தா அந்த நாய்க்குட்டி கூட தாங்க பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்பதான் மனசு விட்டு தன்னுடைய அப்பா கிட்ட ஹீரோ பேசுறதுக்காக போவாரு. போய் பார்த்தா இன்னுமே அவங்க அப்பா அவங்க அம்மாவோட ஞாபகத்துல ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி அந்த அலமாரியில வச்சுக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அம்மா என் கூடயே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நான் நாளைக்கு கொஞ்சம் வெளியில போகணும், கார் எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி தயங்கிட்டே கேட்கிறாரு. அவங்க அப்பா சிரிக்கிறாரு. இன்னும் இந்த வீட்டு பையன் மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அப்பா எதிர்பார்க்கிறாரு. சோ அது இப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு சந்தோஷப்படுறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த சந்தியா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு போறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இதெல்லாம் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம டில்லுலுக்கு கோவம் வருது. ஒரு மாதிரி பொசசிவ்னஸா இருந்துட்டு இருக்கு. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இதை ஓப்பனாவே வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படிங்கும்போது நான் அதை சொல்லல, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல எனக்கும் உன்னை பிடிக்கும்
இருக்கும், நானும் லவ் யூ அப்படிங்கும்போது நான் எப்படி பேசிட்டு இருக்கேன், நீ எப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றாரு, ஆக்சுவலா நீ வந்து இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருத்தி, அது எப்படி நம்ம 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் செட் ஆகும், நீ ஒரு வேளை அங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து பொசசிவ்னஸ் ஆகிற போல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. தில்லுலு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவா, ஃபீல் பண்ணி காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பா. ஆனா ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் பிராக்டிகலா பேசிட்டு இருக்க, அதை நீ புரிஞ்சுக்கணும். சந்தியா என்ன ஹக் பண்ணும்போது எனக்கு ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங் இருந்தது, அந்த டிஃபரெண்டான ஃபீலிங்கை இது வரைக்கும் லைஃப்ல நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, அதை ஃபீல் பண்றதுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல, அப்ப எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிடுறாருங்க. இப்ப சந்தியா கிட்ட இருந்து கால் வருதுங்க. அப்ப இவ சொல்றா, சாரி நான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, நீ அவ கூட பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பேசு அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு ஹீரோ சொல்லுவாரு, எனக்கு பிரைவசி தேவைப்படுது, நீ கொஞ்சம் வெளியில போறியா அப்படின்ட்டு. இவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிருதுங்க. அந்த அளவுக்கு என்ன நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் வருது. அதனால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா போனை எடுத்துட்டு காரை விட்டு இறங்குறாரு. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, கார் இவர் அடிச்சு தூக்கி இருக்கும். நூல் இலையில உயிர் தப்புறாரு. திரும்பி பார்த்தா காருக்குள்ள இவளை காணோம். என்னடான்னு பார்த்தா இவருக்கு பின்னாடி அவன் நின்றுட்டு இருக்கா. பட்டுன்னு ஹீரோவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடறா. அப்பதான் இவ எப்படி இறந்து போனா அப்படின்ற ஞாபகம் அவளுக்கு வந்திருக்குதுங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு தன்னோட குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு அம்மா, அப்பா, தம்பி இருக்கு. அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவ என்ன புது ஐபோன் வேணும்னு கேட்டுட்டு இருப்பா. இவளுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி அம்மா திட்ட, ஐபோன் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது, சோ அந்த பையனை நான் லவ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மாக்கு கோவம் வந்துருது. உடனே அப்பா சப்போர்ட் பண்றாரு. ஒரு உண்மையை சொல்லணும்னா அவ அந்த பையன் கிட்ட கூட அந்த காதல சொல்ல கிடையாது, முதல்ல நம்ம கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் கிட்ட சொல்லலான்னு இருக்கிறா அப்படின்னு சொல்ல, எங்க அந்த பையனோட போட்டோ காட்டு, அந்த பையன் யாரு அப்படின்னு கேட்கும்போது, அந்த பையன் ஒரு ஹிந்து, பியர்டு நிறைய வச்சிருப்பான், உங்களுக்கு பியர்டு இருந்துச்சுன்னா பிடிக்காது, எனக்கு பிடிச்சிருக்குதுமா, நாளைக்கு எப்படியாவது அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்றேன், அந்த இடத்துல வச்சு நம்ம மீட் பண்ணலாம், உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவ கன்வின்ஸ் பண்றா. பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா இவ லவ் பண்ற பையனை பாக்குறதுக்காக ஒரு இடத்துல போய் வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆயுமே அந்த பையன் வரவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த பையன் வரமாட்டான் அப்படின்றது தெரிய வருது. போன் அடிக்கிற சத்தம் கேக்குது. நான் அந்த பையன் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ பட்டுன்னு காரை ஓட்டி இறங்குவா. அந்த வழியா வந்த காரு பயங்கரமா அடிச்சு இவளை தூக்கிடுங்க. உயிருக்கு இக்கட்டான சிச்சுவேஷன்ல கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு அக்கா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அப்பா கூட்டிட்டு போய் இந்த பொண்ணை காட்டுவாங்க. அக்கா இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காடா, ஆக்சுவலா டாக்டர் வந்து அவ பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்த டிவைஸோட உதவியோட தான் வந்துட்டு அவ இப்போ உயிரோட இருந்துட்டு இருக்கா. ஸோ நம்ம கிட்ட அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம எஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த டிவைஸ் எல்லாத்தையுமே அன்பிளக் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவளும் ஃப்ரீ ஆயிருவா. நீ எஸ் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க, எஸ் சொன்னா அக்கா ஹாப்பியா இருப்பாளா அப்படின்னு அந்த தம்பி கேட்பான். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே எஸ்பா அப்படின்னு இவன் சொல்லுவான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே அன்பிளக் பண்ணியிருப்பாங்க. இவ இறந்து போயிருந்திருப்பா. இவ சாகிறதுக்கு முன்னாடி தலையில பலமா அடிபட்டு இவ பிரெயின் டெட் ஆனதுனால தான் செத்ததுக்கு அப்புறம் இவ யாரு எங்கிருந்து வந்தான்ற எந்த ஒரு தகவலுமே தெரியாம இருந்திருக்கும். இப்போ இவ சொல்றா, என் பேர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு. என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டில்லுலு அப்படின்னு சொல்ல, அது நம்ம வச்ச பேரு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. டில்யூஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, மாயா. எஸ், என்னோட பேரு மாயா அப்படின்ற விஷயத்த இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. சொன்ன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பட்டுன்னு இவ மாயமா மறைஞ்சிடுறாங்க. இவ யாரு என்ன அப்படின்னு தெரியாதனாலதான் ஆன்மாவா இங்க சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறா. அவ யாரு என்னன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மறைஞ்சு போயிடுறா. இவளோட ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் இவளை ரொம்பவே மிஸ் பண்றாருங்க. இப்ப அவளோட பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால பேரண்ட்ஸ் பாக்குறதுக்காக ஹீரோ போறாரு. அப்போ நம்ம டில்லுலுவோட அம்மா இருப்பாங்க. நான் அவளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ இன்னும் எங்க கூடயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதனாலதான் நாங்க அவளை மிஸ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய டில்லுலுவோட போட்டோவை ஹீரோ பாக்குறாருங்க. அப்ப டில்லுலுவோட அம்மா கேக்குறாங்க, உங்க பேர் என்ன அப்படின்ட்டு. இவரு பிரபிந்து அப்படின்றாரு. டில்லுலு லவ் பண்ண பையன் நீங்க தானா அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாருங்க. வெளியில போகும்போது சில்லுன்னு இவர் மேல காத்தடிக்குது. சோ டில்லுலுவோட பிரசன்ஸ் இன்னும் இங்க இருக்கு அப்படின்றத நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. தொடர்ந்து மியூசிக் கான்சர்ட்ல எல்லாம் கலந்துக்கிறாரு. அந்த மியூசிக் கான்சர்ட்ல இவருக்கு சப்போர்ட்டா அந்த சந்தியா இருக்கிறா. சோ சந்தியா கூட இவருக்கு ரிலேஷன்ஷிப் ஏற்படுற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்துடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.